சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது இப்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக தலைமை கழக வளாகத்திலே அமைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவரும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து மக்கள் மனங்களிலே மூன்றாண்டு பகலோடு நோய்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவை அதிமுக அவைத்தலைவராக இருக்கக்கூடிய கமல்நாதன் விஜயன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக தலைமை கழகம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது அவ்வை சண்முகம் சாலையில் தொடங்கி தலைமை கழகம் வரை அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர் தூவி மேலதாளங்கள் முழங்க உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணியும், அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்திருக்கிறது. முதல் கூட்டமானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களோடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மதுரையிலே மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று கூட்டணி கட்சி சேர்ந்த குறிப்பாக பாமக, அமமுக, அதே போன்று பாஜக, அதே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் மேடையில் சென்று உரையாற்றினார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 190க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பயணத்தினூடாக மக்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறார். ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். ஆளுகிற தீய சக்தி திமுக அரசு மக்கள் மிகப்பெரிய இந்த புதுப்பிலே இருக்கிறார்கள். மக்கள் விரோத அரசாக திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசை 2026 வெளிநடத்தி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அரியணையை ஏற்ற வேண்டும் என்பதற்காக மக்களுடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்ற வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில இன்றைக்கு தலைமை கழகத்திலே அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர்களோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.